வணக்கம். திருச்சிற்றம்பலம். இப்போது தேவார முதல் திருமுறையின் 5வது பாடலின் பெருமையை காண்போம் வாங்க. திருக்காட்டுப்பள்ளி என்ற பெயரில் 2 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு. அதாவது திருவெண்காட்டிற்கு அருகே உள்ள ஸ்தலம் கீழே திருக்காட்டுப்பள்ளி என்றும், திருத்துறைப்பூண்டிக்கு அருகே உள்ள தலம் மேலே திருக்காட்டுப்பள்ளி என்றும் காவிரி வட மற்றும் தென்கரை ஸ்தலங்களாக வரிசையில் அமைய பெற்றிருக்கு. இப்போது நாம் காணும் தேவார பாடல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழே திருக்காட்டுப்பள்ளியை குறிக்கிறது. ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்க. காவிரி நதிக்கரைக்கு அருகே ஒரு அழகான கிராமம், அதுதான் கீழே திருக்காட்டுப்பள்ளி. அங்கே மரங்களும் மலர்களும் நீர்நிறைகளும் நிறைய காணப்பட்டது. காவிரி நதி அலைகளோ முத்துக்களையும் மணிக்களையும் மலர்களையும் கொண்டு வந்து அங்கு வீட்டிருக்கும் சிவபெருமானுக்கு பூஜை செய்வது போல இருக்கும் அந்த அழகிய காட்சி. ஒரு நாள் பெரிய சைவ சந்நியாசியான திருஞான சம்பந்தர் திருக்காட்டுப்பள்ளியில் வீற்றிருக்கும் சிவபெருமானான ஆரணீஸ்வரரை காண வருகிறார். அப்போது ஆரணீஸ்வரரின் அழகைக் கண்டு திருஞான சம்பந்தர் பாடல் ஒன்றை பாடுகிறார். அதுவே தேவார முதல் திருமுறை 5வது பாடலான செய்யரிகே புனல் பாய என பாடப்பெற்றது. இத்த தேவார பாடலில் சிவபெருமானை திருஞான சம்பந்தர் எப்படி அழகாக வர்ணிக்கிறார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சிவபெருமான் சாதாரணமானவர் அல்ல. அவர் மத யானையின் தோலை உரித்து போர்வையாக போர்த்திய வீரத்தன்மை கொண்டவர். ஆனால் அதே சமயத்தில் மிகவும் கருணை உடையவர் அந்த சிவபெருமான். இயற்கையின் ஆராதனையான அந்த ஊரில் உள்ள மயில் ஒன்று சிவபெருமானின் நடனத்தை கண்டு தானும் தோகை விரித்து ஆடுகிறது. அது மட்டுமல்ல, வண்டுகள் இசையமைக்க தாமரை மலர்களே சிவபெருமானுக்கு ஆசனமிடுகிறது. இப்படிப்பட்ட இயற்கையே சிவபெருமானை போற்றும் இடமாக திருக்காட்டுப்பள்ளி திகழ்கிறது. ராவணன் சிவபெருமானை உணர்ந்து போற்றிய ஸ்தலமாகவும் விளைகிறது இந்த திருக்காட்டுப்பள்ளி. தேவார பாடலின் முக்கிய பகுதி என்னன்னா, மனமே நீ வீணாக அலைந்து திரிதே, அழகிய சோலைகள் சூழ்ந்த திருக்காட்டுப்பள்ளியில் வீற்றிருக்கும் அந்த சிவபெருமானை மட்டும் சரணடை, அவர் உனது வினைகளை வேரோடு அறுப்பார் என்று திருஞான சம்பந்தர் அடியார்களுக்கு கூறுகிறார். சிவபெருமானின் திருவடிகளே உண்மையான இன்பத்தை தரும் என்பது திருஞான சம்பந்தரின் வாக்கு. இந்த திருக்காட்டுப்பள்ளியில் சிவபெருமானை போற்றி பாடும் இந்த பதிகத்தை பாடுபவருக்கு அவர்கள் செய்த வினைகள் நீங்கி, அதாவது அவர்கள் முற்காலத்தில் செய்த கர்மா நீங்கி என்றும் புகழுடன் வாழ்வார்கள் என்பது இந்த தேவார பாடல் மைய கருத்தாகும். நாங்கள் 12 திருமுறைகளையும் கதை வாயிலாக எடுத்துரைக்க வந்துள்ளோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து காணுங்கள் சிவனின் வரலாற்றை, கைலாயம் முதல் பூமி வரை.